அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு, கும்பம் ராசிக்காரங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நலமாதாங்க இருப்பீங்க. முருகன் அருளால நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவா கும்பம் ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அறிவாளியா புத்திசாலித்தனமா செயல்படக்கூடியவங்களா, கடின உழைப்புக்கு பேர் போனவங்களாங்க தான் இருப்பாங்க. கும்பம் ராசி சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஆழமா சிந்திக்கக்கூடியவங்க இருப்பாங்க. எந்த ஒரு செயலா இருந்தாலும் செய்யலாம், டக்குன்னு எடுத்து செஞ்சிட மாட்டாங்க. 1க்கு 2 முறை ஆலோசனை செஞ்சுதான் அந்த செயலை சிந்திச்சு செயல்படுவாங்க. ஞாபக சக்தி அதிகமா இருக்குங்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு. கும்பம் ராசிக்காரங்க எல்லார் மேலையும் அன்பை வாரி வழங்கிடுவாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தாய போல அனைத்து உயிர்களின் மீதும் அன்பை பொங்கி வழிஞ்சிருவாங்க. அன்புக்கு எல்லையே இல்லை. கும்பம் ராசிக்காரங்க காட்டுற அன்புக்கு அளவே இல்லைங்க. அந்த அளவுக்கு எல்லார் மேலையும் அன்பு வச்சிருவாங்க. பொதுவாவே கும்பம் ராசிக்காரங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க எப்படி போனா என்ன, அந்த மாதிரி சுயநலவாதியா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், தான் வாழ்க்கையில முன்னேற மாதிரியே மற்றவங்க எல்லாருமே முன்னேறணும். பொதுவாவே கும்ப ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொறுமைக்கும் நிதானத்துக்கும் பேர் போனவங்க தாங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்க. 12 ராசிகள்ல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வெவ்வேறு விதமான குணம் இருக்கும். ஆனா நம்ம கும்பம் ராசிக்காரங்களை அடிச்சுக்க மத்த 11 ராசிக்காரங்களுக்கு தைரியம் இல்லைங்க. அந்த அளவுக்கு சொக்க தங்கங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்க. தான் மட்டும் வாழ்க்கையில நல்லா இருந்தா போதும், மத்தவ எப்படி இருந்தா நமக்கு என்ன, நம்ம படிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில முன்னேறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பத்தை காப்பாத்துறோம் அப்படிங்கிற சுயநலம் கொஞ்சம் கூட இந்த கும்பம் ராசிக்காரங்களுக்கு இருக்காது. தான் குடும்பத்துல 1000 பிரச்சனை இருந்தாலும் மத்தவன் பிரச்சனைன்னு சொன்ன உடனே ஓடோடி போய் நிப்பாங்க உதவி செய்ய கும்பம் ராசிக்காரங்க. தான் கையில காசே இல்லைனா கூட பணத்தேவைன்னு ஒருத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா 4 பேர்த்துக்கிட்ட பணத்தை பிச்சை எடுத்தாவது உதவி செய்வாங்க. அதுதாங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்களோட குணம். சொக்க தங்கங்க. என்னதான் சொக்க தங்கமா இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் கும்பம் ராசிக்காரங்க பலவிதமான கஷ்டங்களையும் இன்னல்களையும் அனுபவிச்சுதாங்க வர்றாங்க. இந்த நிலையெல்லாம் கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா மாறுங்க. ஜோதிட கலையிலேயே கும்பம் ராசிக்காரங்களுக்குன்னு தனியா ஒரு சிறப்பு பேரே இருக்குதுங்க. பொறுமைக்கும் நிதானத்துக்கு பேர் போனவங்கன்னு. கும்பம் ராசிக்காரங்க ஓவியம், சிற்பம் அப்படிங்கிற தொழில் மட்டும்தான் அதிகமா செய்வாங்க. பொறுமைக்கு பேர் போனவங்க பொறுமையா செய்யக்கூடிய தொழில கண்டிப்பா செஞ்சாங்கன்னா வெற்றி நிச்சயமா கிடைக்கும். ஆட்டோமொபைல் சாதனம், கனரக எந்திரங்கள் எல்லாம் பிரிச்சு போட்டா கொஞ்ச நேரத்துல அதையெல்லாம் அசம்பிள் பண்ணிடுவாங்க, ஒன்னாக்கி முழுமையான பொருளா பண்ணிடுவாங்க. பெரிய நிறுவனங்களில எலக்ட்ரிக்கல் வேலைகளை சர்வ சாதாரணமா டக்குன்னு செஞ்சு முடிப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு நினைச்ச வேலையை கூட டக்குன்னு செஞ்சு முடிப்பாங்க. என்னங்க, டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவாங்க, கண்டிப்பா செய்வாங்க. கும்பம் ராசி சனியின் காரகத்துடன் பெற்ற ராசி அப்படிங்கறதால உடையில அழுக்கு வந்தா கூட அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. கடினமா உழைச்சு வாழ்க்கையில முன்னேறணும். நம்ம வாழ்க்கையில கடந்து வந்த பாதை எப்படி இருக்குதுங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் யோசிச்சு பார்த்துதான் வாழ்க்கையில எந்த ஒரு செயலா இருந்தாலும் செய்வாங்க. என்னதான் பெரிய இடத்துக்கு போனாலும் வாழ்க்கையில நம்ம கடந்து வந்த பாதைகளை யோசிச்சு பார்த்துட்டே தாங்க இருப்பாங்க. அதுதாங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்க. நம்ம கும்பம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல பலவிதமான மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது. இந்த மாற்றங்களையும் அற்புதங்களையும் தடுக்க யாராலும் முடியாதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கும்பம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்குதுன்னு சொன்ன என்னன்னு பாக்கலாமா? முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமணம் ஆகாத கும்பம் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையோட வரக்கூடிய காலகட்டத்துல திருமணம் இரு வீட்டாரின் சம்மதத்தோட நடக்க போகுதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கைக்கு வரப்போகுது. உங்களை விட்டு பிரிஞ்சு சென்ற உறவுகள் எல்லாம் உங்கள் கரம் வந்து சேர போறாங்க. உங்க இல்லத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க இது நாள் வரைக்கும்
யாருக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ, யாரோட போட்டோவை பார்த்து தவிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த நபரை நேர்ல சந்திக்க போறீங்க. புதிய உறவுகளால, புதிய நட்புகளால உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க. என்னங்க இவ்வளோ நன்மைகளான்னு பாத்தீங்கன்னா இன்னும் பலவிதமான நன்மைகள் இருக்குதுங்க. ஷேர் மார்க்கெட் துறையில் பலவிதமான லாபங்கள் கிடைக்கும். ஊரில் புதிய வீடு கட்டி குடும்பத்தில் சந்தோஷமாக வாழப்போகிறீர்கள். கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். உங்கள் இல்லத்தில் அமைதி நிலவும். உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைந்துவிடும். நீங்கள் புதிதாக சந்திக்கும் நபர்களின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் அற்புதங்களும் நிகழும். உங்கள் சகோதர சகோதரிகளின் மூலம் உங்களுக்கு அதிக அளவில் நட்பலன் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, மேல் படிப்புக்காக வெளியூர் செல்ல நினைக்கும் குழந்தைகளுக்கு மேல் கல்வி படிக்க வாய்ப்புகள் கிடைக்க போகிறதுங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க அருகில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானிடம் மனதாரம் உங்கள் குறைகளை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் உங்களை பார்த்துக் கொள்வார். உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கும்பம் ராசிக்காரங்களே, ஓம் சிவபெருமானே போற்றி, ஓம் சிவபெருமானே போற்றி, ஓம் சிவபெருமானே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கும்பம் ராசிக்காரங்களே, கும்பம் ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த 2025 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி மூலமா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்க்கலாங்க. ஊரே கூடி நின்று ஒரு கருத்தை சொன்னாலும் தனக்கென தனி கருத்து உடையவங்க தாங்க நீங்க. உங்களுக்குள்ள 1000 ரகசியங்கள் ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்குது. எளிதாக யாரும் அதை அறிந்து கொள்ள முடியாது. அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரையிலான நட்சத்திரங்களை தன்னகத்தே கொண்ட கும்பம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய குருபெயர்ச்சி பலன்களை தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த 2025 நடக்கிற குருபெயர்ச்சினால உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க. நீங்க எதிர்பாராத பலவிதமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. உங்களுடைய அம்மா வழி சொந்தங்கள் மூலம் உங்க வாழ்க்கையில பலவிதமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க போகுதுங்க. நீங்க இது நாள் வரைக்கும் குடும்பத்துல நீங்க என்னதான் உதவி பண்ணாலும், என்னதான் குடும்பத்துக்காக உழைச்சாலும் யாரும் இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு மனுஷனா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க அம்மாலிருந்து உங்க குழந்தை வரைக்கும் எல்லாரும் உங்களை மாதிரி ஒருத்தவங்கள உறவா கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்வையே மாத்திருக்க போகுதுங்க இந்த குருபெயர்ச்சி. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி என முருகரை வணங்கி எந்த ஒரு செயலையும் செய்யுங்க. கும்பம் ராசிக்காரங்க, உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க, தோல்விக்கு இடமே கிடையாதுங்க. கும்பம் ராசிக்காரங்களே, இந்த குருபெயர்ச்சினால உங்க இல்லத்துல நீங்க எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய கையில சேமிப்பு நிலைக்கவே நிலைக்காது. சம்பாத்தியம் எவ்வளவா இருந்தாலும் சேமிப்பு 1 ரூபா கூட இருக்காதுங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல சேமிப்பு அதிக அளவு பண்ண போறீங்க. செலவை குறைக்க போறீங்க. ஆடம்பர செலவுகளை குறைக்க போறீங்க. உங்க வாழ்க்கையே அதிசயமும் அற்புதமும் நடக்கக்கூடிய வருஷமா இந்த 2025 உங்களுக்கு அமைச்சிருக்கு. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் வீட்டில் 2 தென்னை மரக்கன்றுகள் நட்டு வச்சிருங்க. அது மட்டும் இல்லைங்க, கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்காக உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். முருகர் உங்களை பாத்துக்குவாருங்க. சிவபெருமானையும் மனதார வேண்டிக்குங்க. கடவுள் மிஞ்சிய யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அது கும்பம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கிற அதிசயத்தை தடுக்கிறதுக்கு யாராலையும் எவனாலையுமே முடியாதுங்க. இதனால் வரைக்கும் கடவுளே, இறைவா, முருகா, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் என் வேலைக்கு தகுந்த சம்பளம் தரமாட்டேங்கிறாங்களே. நான் வாங்குற சம்பளத்தை வச்சு என் குடும்பத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எப்படிதான் என் குழந்தைங்களை படிக்க வச்சு வாழ்க்கையில முன்னேறது, அதுங்களை எப்படி செட்டில்மெண்ட் பண்றது, சத்தியமா என் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு, வயிற்றுல புரிய கரைக்குதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பீங்க முருகர்கிட்ட. முருகர் எல்லாத்தையும் மாத்த வந்துட்டாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த விஷயங்களுக்காக கவலைப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுதுங்க. உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் வரக்கூடிய காலகட்டத்துல கிடைக்க போகுது. கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடந்தே தீரும். அது மட்டும் இல்லைங்க, உங்க உழைப்புக்கேற்ற ஆதாயம் பணம் மட்டும் கிடைக்கிறத விட
உங்களுடைய திறமைகளை எல்லாமே வெளிப்படுத்த போறீங்க. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில இருந்த கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கி கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்க இல்லத்துல உங்க கையில பணமழை குவிய போகுது. பணமழைனா என்ன, சும்மாலாம் சொல்லலைங்க, கண்டிப்பா பணம் விளையாட போகுது. நீங்க 4-5 பேர்த்துக்கு கடன் கொடுத்து உதவி சந்தோஷமா வாழ போறீங்க. அதை யாராலையுமே தடுக்க முடியாது. உங்க வாழ்க்கை சிறப்பாகவும் அமோகமாகவும் இருக்க போகுதுங்க. இதை யாராலையுமே தடுக்கவே முடியாது. ராசிக்காரங்களே, இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க மனதில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, மனதில் இருந்த குறைப்புமெல்லாம் நீங்கி தெளிவு பிறக்க போகுதுங்க. உங்க மனசுல உங்களிடமிருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நீங்க போகுது. நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் உங்க மனசுல தோணுங்க. தாய் வழியில மதிப்பு மரியாதை கிடைக்க போகுதுங்க. தாய் மாமன் அத்தை வழியில இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே விலக போகுதுங்க. கமிஷன் வகைகளால லாபம் அடைய போறீங்க. இந்த ஆண்டு சனியின் சஞ்சாரப்படி அவர் ஜன்ம சனியை நிற்கும் நிலையில் வீண் வம்பு வழக்குகளில் தலையிடும்படியான சூழல் உருவாகும். விமர்சனங்கள் குறித்து வருத்தம் இருக்கும், கவனமாக இருந்துக்குங்க. சிலருக்கு நெஞ்சு படபடப்பு, தலை சுற்றல், கை கால் மரத்து போவது ஆகிய பாதிப்புகள் வந்து நீங்கும். சாப்பாட்டில் உப்பை குறையுங்கள். உங்கள் இயல்புக்கு மாறாக நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம். அளவுக்கு மீறி வேலையை செய்யாதீங்க. உங்களால எந்த வேலையை செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. கும்பம் ராசிக்காரங்களே, எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் இருந்தாலும் சேமிப்பை அதிகப்படுத்த முயற்சி பண்ணுங்க. யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிராதீங்க. 1க்கு 2 முறை யோசனை பண்ணி பேசுங்க. ஏப்ரல் 25 வரை உங்கள் ராசிக்கு 2ல் ராகுவும் 8ஆம் வீட்டில் கேதுவும் நிக்கிறதுனால எதிலும் பிடிப்பற்ற போக்கு, எதிலும் ஒரு புடியோட பேச மாட்டீங்க. பிறர் மீது நம்பிக்கை இல்லாம எந்த முடிவை எடுக்கிறது தெரியாம புலம்பிட்டு இருப்பீங்க. சாதாரணமா பேச போய் சண்டையில முடிஞ்சிருங்க. அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசனை பண்ணி பேசுங்க. மே 11 வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு குரு 5ஆம் வீட்டுல வந்து அமர்வதால மன இறுக்கங்கள் எல்லாமே நீங்க போகுதுங்க. பணப்பற்றாக்குறை அகல போகுதுங்க. அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்ட போகுதுங்க. உங்களின் சிலர் புது வீடு கட்டி குடிபுகுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி உண்டு. வருமானத்தை உயர்த்த புது வழி கிடைக்கும். சிலருக்கு மழலை பாக்கியம் கிடைக்கும். விஐபிக்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். மகனுக்கு எதிர்பார்த்த குடும்பத்திலிருந்து நல்ல பெண் அமைவார். மகளுக்கு வேலை கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். வியாபாரிகளே, பொறுப்பாக செயல்பட்டு லாபத்தை பெருக்க பாருங்கள். பெரிய முதலீடுகளை போட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள். பங்குதாரர்களால் விரயம் வரும். ரியல் எஸ்டேட் கமிஷன், அரிசி, எண்ணெய் மண்டி மூலம் லாபம் உண்டு. கும்பம் ராசிக்காரங்களே, இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களே, பணியில கூடுதலா கவனம் செலுத்த பாருங்க. கால நேரம் பார்க்காம உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது. உயரதிகாரிகளால அலைக்கழிப்பு உண்டாகும். கவனமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள். சக ஊழியர்களின் குறைகளில் கவனம் செலுத்தாதீர்கள். நீங்க எதுக்கு வேலைக்கு போனீங்களோ அதை மட்டும் பாருங்க. மற்ற விஷயத்துல தேவையில்லாம தலைய கொடுத்து வம்ப வேலைக்கு வாங்காதீங்க. அரசு துறையினர் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் காட்டாதீங்க. கவனமா வேலையை செய்யுங்க. கணினி துறையினர் வேலை அதிகம் என்று சலிப்படைய வேண்டாம். ஆதாயம் அதிகம் உண்டுங்க. வேலை அதிகமாயிருந்தாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. புதிய வாய்ப்புகளை யோசித்து ஏற்பது நல்லது. புதுசா ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எடுத்தாங்க அவுத்தானு இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த வாய்ப்பை தேடி நீங்க ஓடக்கூடாது. 1க்கு 2 முறை யோசனை பண்ணிதான் எந்த முடிவாயிருந்தாலும் எடுக்கணும். வெளி வட்டாரங்கள்ல அந்தஸ்து உயரப்போகுது. எனினும் வீண் விமர்சனங்களை தவிர்க்கவும். உழைப்பால் கிடைக்கும் உயர்வு பேச்சால் கை நழுவும் வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு உழைப்புக்கு ஆதாயம் கிடைக்கிற நேரத்துல நீங்க ஒரு பேச்சை பேசி அந்த வாய்ப்பை கூட இழந்துருவீங்க. அதனால நீங்க வாயை கொஞ்சம் கட்டி போடுங்க. பொறுமையா இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறலாங்கிறத அறிஞ்ச கும்பம் ராசிக்காரங்களே, கண்டிப்பா நீங்க பொறுமையை கடைபிடிப்பீங்க. வாழ்க்கையில முன்னேற்றமான பாதையை கண்டிப்பா வரக்கூடிய காலங்கள்ல அடைய போறீங்க. அதை யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க. உங்க வாழ்க்கை வரக்கூடிய வாழத்துல மிகவும் அமோகமாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுதுங்க. கும்பம் ராசிக்காரங்களே,
உங்களுடைய மனசு மாதிரியே உங்க வாழ்க்கையும் பிரகாசமா ஜொலிக்க போகுதுங்க. உங்க இல்லத்துல உங்க குழந்தைங்க முதற்கொண்டு அம்மா அப்பா முதற்கொண்டு எல்லாரும் உங்க மேல பாச பிணைப்போட வாழ போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனையுமே மறைய போகுது. இது நாள் வரைக்கும் சொந்தமா தொழில் தொடங்கன்னு முடிவெடுத்திருப்பீங்க. பலவிதமான தடங்கல்களால அந்த தொழில் தொடங்குற விஷயம் தடைபட்டு இருக்கும். ஆனால் இனி வரும் காலகட்டத்துல தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்க சொந்த ஊர்லயே நினைச்சபடி தொழில் தொடங்கி தொழில்ல பல மடங்கு லாபம் ஈட்ட போறீங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் கும்பம் ராசியினருக்கு. நன்றி, வணக்கம்.